வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உடுப்பி ஹோட்டல் ஸ்டைல்ல நல்ல முறுமுறுப்பான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல்ல 200 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு, அந்த அரிசி மாவு கூட தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி, 1 ஸ்பூன் காயப்பொடி, 1/2 ஸ்பூன் சோடா உப்பு இதை போட்டு நல்லா கலந்துட்டு எந்த டம்ளர்ட்டு நம்ம மாவு எடுத்தோமோ அதே டம்ளர்ட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பதம் இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு நான் ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை காம்பு முனையும் கட் பண்ணிட்டு அதோட மேல் தோலை லைட்டாக சுரண்டி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி சீவுறதுல சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு மெல்லிசா சீவி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் நம்ம பஜ்ஜி மாவில் வாழைக்காயை டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்படி போட்டு எடுத்து 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. 2 பக்கமும் ஒன்று போல சிவந்து வந்தோடனே நம்ம பஜ்ஜி எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுப்பான அருமையான வாழைக்காய் பஜ்ஜி தயார். இதே மாதிரி செஞ்சு பாருங்க.